ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மெசேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் ஹாரர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர்ல ஒரு பொண்ணோட சேட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரும் அதை சொல்லிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போயிருது. அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியவே இல்லை. கொஞ்ச நாளா மெசேஜ் வராமலே இருக்கு. அதுல பயங்கரமான டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ. என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல திருப்பி மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மெசேஜ் அனுப்புறது யாரு, திருப்பி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் ஏற்படுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு இறந்தும் போகுது, அதுக்கப்புறம் அது அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வருது, அது பேயா இருக்கு அப்படின்ற கான்செப்ட்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாரு. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஹீரோயின் எல்லாருமே நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் நம்ம ஹீரோ சுத்தி தான் இருக்கு படம். அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸ்லாம் உண்மையாலே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல எமோஷனல் பாண்டிங் நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டாக தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை வேற கட்டத்துக்கு சூப்பரான ஒரு ரைட்டிங்ல கொண்டு போயிருக்கலாம். ஆனா அதை இந்த டீம் கோட்டை விட்டுருக்காங்க. பல சீன்ஸ் நமக்கு ப்ரிடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த கான்செப்டுக்காக வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.